Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல மாருதி கொரியர் சர்வீஸ்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. இந்த சர்வீஸை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ஒரு CSC VLE இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கொரியர் சர்வீஸ், கொரியர் ஸ்பெஷாலிட்டியுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இதன் மூலமா உங்களுடைய வருவாய், அதாவது உங்களுடைய ரெவென்யூவை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பூஸ்ட் அப் பண்ண முடியும். சோ இதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து ஒரு CSC VLE இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல மாருதி கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை புதுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம இந்தியா போஸ்ட் கூட வந்து டை அப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா போஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருந்தாங்க. அது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி உங்களுடைய இ சேவை CSC சென்டர்ல என்ன பண்ணிக்கலாம்னா கொரியர் அந்த பார்சல் சர்வீசஸ்மே நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க போயிட்டு வந்து கொரியர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வரக்கூடிய கஸ்டமருக்கு உண்டான அந்த பார்சலை நீங்க புக் பண்ணி மட்டும் வச்சா போதும். அவங்க கம்பெனி மாருதி கம்பெனியே வந்து உங்ககிட்ட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இதன் மூலியமா நம்மளுக்கு ஒரு சில கமிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா டாஷ்போர்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சோ இந்த இடத்துல மேல சர்ச் ஆப்ஷன்ல வந்து மாருதி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்ரீ மாருதி கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜ்க்குள்ள போவீங்க. சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க ஸ்ரீ மாருதி அப்ளிகேஷன் சொல்லிட்டு லாகின் வித் டிஜிட்டல் சேவா கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய டாஷ்போர்டுக்குள்ள வந்துருவீங்க. எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இதுக்காக அமௌண்ட் நம்ம எதுவும் பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்குமே CSC VLE எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சர்வீசஸ் அப்படிங்கறது வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ண தெரியாம இருப்பீங்க. இது இப்ப ரீசெண்டா தான் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து லான்ச் ஆச்சு. சோ லான்ச் ஆன உடனே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான டாஷ்போர்டு. சோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த புக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் பின்கோடு டு பின்கோட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா உங்க சென்டருக்கு முன்னாடி ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் வந்து ஆட் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்க வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள், கொரியர் வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு போர்டு மாதிரி சின்ன வந்து ரெடி பண்ணுங்க. அதுக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் கூட நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். நீங்க வந்து CSCVL AE சேவை ஆபரேட்டர் ப்ரௌசிங் நெட் சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் வந்து வராங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு சென்னைக்கு போய் கொடுக்கணும். ஆனா நீங்க இருக்கிறது வந்து மதுரை. மதுரையில இருந்து உங்களுடைய CSC சென்டர் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த கஸ்டமருடைய அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,02,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிறேன். சோ அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரம் அட்ரஸ் போட்டாச்சு. இப்போ வந்து அவங்க எங்க வந்து போகணும் அப்படிங்கிற இடத்துல டு அட்ரஸ் இங்க இருந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கறதுனால ஃப்ரம் அட்ரஸ் போட்டுட்டு டு அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸோ அதை அவங்க அந்த கொரியர் கவர்லயே எழுதியிருப்பாங்க. அந்த அட்ரஸ் நீங்க அப்படியே பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு டெலிவரி மோட் அப்படிங்கிற இடத்துல சர்ஃபெக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டா. அதை செலக்ட் பண்ணிட்டு செக் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும். அதாவது ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். அவங்க கஸ்டமர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொரியர் அந்த பார்சல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுக்காக நீங்க வெயிட் மிஷின் அப்படிங்கிறது கண்டிப்பா 250 ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சும்மா மினி வெயிட்டேஜ் மிஷின் அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கோங்க. மினி வெயிட்டேஜ் மிஷின் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம இந்த வீடியோல கூட டேக் பண்ணிருப்போம். நீங்க கூட பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வெயிட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. GMS அப்படிங்கிறது வந்து வெயிட் இன் கிராம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கிராம்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட லெட்டர் வந்து ஒரு 15 கிராம்ல தான் இருக்கு அப்படிங்கறதுனால வந்து 15 போட்டுக்கலாம். லென்த் சென்டிமீட்டர்ல கேக்குறாங்க. அந்த பார்சலோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. 15 சென்டிமீட்டர் லென்த்ல இருக்கு. வித் வந்து சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10ல இருக்கு. ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஹைட் வந்து 12 இருக்கு. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டா தான் போடுறேன். போட்டு இந்த இடத்துல ரேட் கால்குலேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 33 ரூபாய் 98 பைசா அப்படிங்கறது டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ற மாதிரி வரும். அதுல வந்து டோட்டல் பேஸ் டாரிஃப் அப்படிங்கிறது 28 ரூபாய்.
ஜிஎஸ்டி 18% சொல்லிட்டு நமக்கு ₹5.18 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட சொல்லணும். டோட்டல் அமௌண்ட் வந்து ₹33 வருதுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிக்கப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து போடணும். பிக்கப் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சிஎஸ்சி பிஎல்இயோட அட்ரஸ் தான் வந்து கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே போட்டுட்டு ரிசீவர் அட்ரஸ், அதாவது கொரியர் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுடைய அட்ரஸ் நீங்க இந்த இடத்துல வந்து போடணும். நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்க அந்த ரிசீவருடைய நேம், அவங்களுடைய மெயில் ஐடி வச்சிருந்தாங்கன்னா மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீமார்க்ல ஏதாச்சும் ஆட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சென்டரோட இன்ஃபர்மேஷன், உங்க கஸ்டமர் வராங்க இல்லையா, வந்து எனக்கு வந்து கொரியர் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரில் வராங்க இல்லையா, அவங்களோட நேம் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிறது அவங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட பின்கோடு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஸ்டேட் எந்த சிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்துரும். சரிங்களா? வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வாலெட்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ₹33 அப்படிங்கறது வந்து கட் ஆகும். அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ₹33 உங்களுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு ₹25 இல்ல ஒரு ₹18 சம்திங் தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஏன்னா மீதி அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ். சரிங்களா? இது இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் வராங்க அப்படின்னா இதன் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரெவென்யூ வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் விஎல்இ இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிஎஸ்சி விஎல்இ அண்ட் இசேவை குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்றது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஒரு சிஎஸ்சி விஎல்இ இசேவை ஆப்ரேட்டர் இந்த ஆன்லைன் சர்வீஸ் ரிலேட்டடான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு குரூப் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இசேவை ஆப்ரேட்டர்ஸ் சிஎஸ்சி விஎல்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.